2 டைப் இருக்கு. இப்படி பிரியமானல பண்ணுவாரு. குஷில மேக்ஸிமம் இந்த புருவத்து இருக்குல்ல, கைங்க வந்துடும். இந்த 2 புருவத்தை தூக்கிட்டு எப்படி பண்ணுவாங்க. ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் விஜய் சார் மாதிரி போட்டு ரீச்லாம் ஆயிடுச்சு. கண்டினியூஸா நீங்க அதை போடுறதுக்கான காரணம் என்ன? வேற எந்த ரூட்டை பிடிச்சாலுமே வியூஸ் போக மாட்டேங்குது, ஷேரிங் ஆக மாட்டேங்குது. வியூஸ்க்காக மட்டும்தான், வியூஸுக்காக மட்டும் இல்ல, எனக்கு இதுதான் டக்குன்னு செட் ஆகுது. இப்போ வேற ஆக்டர் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே விஜய் சார் டக்குன்னு வந்து ஒட்டிக்குது. இப்போ வயசு 27 வயசு ஆகுது எனக்கு. ஓகே. ஸோ இப்போ அந்த ஒரு 2 இயர்ஸா விஜய் சார் மாதிரி பண்ணியே பழகினால அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதுவே அதான் நார்மலா நீங்க பேசும்போதே கூட அப்படிதான் ஒரு மாதிரி தளபதி என்ன பண்ணுவாங்களோ அதை தான் இமிடேட் பண்றீங்களா அப்படின்னு தோணுது எனக்கு. லைட்டா சிரிக்கிறது ஒட்டிக்கிறேன். நான் ஆனா இருக்குன்னு நினைச்சேன்னா அது முடியாது. ஓகே. நானும் இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். பின்னாடி பங்கெல்லாம் வச்சுட்டு தாடி எல்லாம் வச்சு ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருந்துமே நம்ம பாடி லாங்குவேஜ் மாத்த முடியல நம்மளால. ஓகே. அந்த கஷ்டமா இருக்கு. சினிமா பொறுத்த வரைக்கும் புதுமுகம் தான் கேட்கறாங்க. யாருக்குன்னே ஒருத்தர் ஃபேஸ் அந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு ஆமா இப்போ அப்படின்னு சொல்றாங்க. நம்மளா விஜய் சார் வந்துட்டாரு, ஆமா ரஜினி சார் வந்துட்டாங்க, ரமேஷா வந்தீங்க அப்படின்னா தான் கண்டிப்பா எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க.